ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 மினிட்ஸ் பிரியாணி பார்த்துடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுட்டு 3 பெரிய வெங்காயம், 6 பச்சை மிளகா, 3 பெரிய தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிக அளவு போட்டுக்கோங்க வாசனைக்கு. ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் இது மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு. வதக்கிட்டதுக்கப்புறம் நான் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் அளவு பார்த்து போடுங்க. குறைச்சிக்கிறனா குறைச்சிக்கோங்க. இது 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். 1 கப்பு கெட்டி தயிர். நல்லா வதங்கிட்டு எண்ணெய் மேலே வந்ததுக்கப்புறம் சிக்கன் போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன கறி வாங்கியிருந்தாலும், மட்டன்னாலும் சரி, சிக்கன்னாலும் சரி. இது நான் 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். நல்லா கழுவி எடுத்துட்டு அதில் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், அதை நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் எண்ணெய் மறுபடியும் நல்லா திரிஞ்சு வந்துடணும். அதுக்கப்புறம் நான் 5 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். பார்த்துக்கோங்க. நீங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஒரு 3 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி 3 டம்ளர் மட்டும்தான் ஊற்றணும். அது கூட 1 டம்ளரோ 1/2 டம்ளரோ எக்ஸஸாக ஊற்றவே கூடாது. மூடி வச்சிடுறேன் தண்ணி ஊற்றிட்டதுக்கப்புறம். இப்போ திறந்து பார்க்குறேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அரிசி போட்டுடலாம். நான் ஏற்கனவே ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி. இதை கையை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கக்கூடாது. இதை ரொம்ப பொறுமையாக கழுவணும். அரிசி உடையாத அளவுக்கு அலசி மட்டும் வச்சுருந்தா போதும். இதை எடுத்து நான் பொறுமையாக போட்டுக்கிறேன். அரிசி எடுத்து போட்டாச்சு. பாருங்கள், அரிசி எடுத்து போட்டுட்டு மறுபடியும் அது நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் ஒரு பாதி அளவு எலுமிச்சப்பழம் ஜூஸ் அதில் ஊற்றிட்டா போதும். இது டேஸ்ட்டுக்காக நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட்டு பாதி அளவு எலுமிச்சப்பழம் ஊற்றியாச்சு. நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மேலே தம் போட்டுற வேண்டியதான். நான் சுடு தண்ணி எடுத்து மேலே வச்சுருக்கேன். ஒரு பெரிய பானையில் தண்ணி பிடிச்சி நல்லா சூடாக வச்சுருக்கேன். இப்போ தம் எடுத்துடலாம். பாருங்கள், என்னோடய பிரியாணி ரெடி. கரெக்டாக 15 நிமிஷம் கழிச்சு இப்போ நீங்கள் நான் அந்த பானையில் சுடு தண்ணி வச்சுருந்தேன்ல, அது வச்சதுலேருந்து கரெக்டாக 15 நிமிஷம் சிம்மிலே வச்சுருக்கணும். இப்போ பாருங்கள், என்னோடய பிரியாணி ரெடி. இப்படி வச்சுருந்தேன்னா இது யாருனாலும் ஈஸியாக செய்யலாம். நான் ஃபஸ்ட் டைம் இது பாஸ்மதி ரைஸ் பண்ணுறேன். எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.